இந்த கொஷினில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேட்குறாங்க. ஸோ n வேல்யூ கேட்குறாங்க. டைமுடைய வேல்யூ 1 செகண்ட் அப்படின்றது கிவன் டேட்டாவில் இருக்குது. பவருடைய வேல்யூ 110 வாட்டு, வோல்டேஜோடைய வேல்யூ 220 வோல்டேஜ். E உடைய வேல்யூ கான்ஸ்டன்ட் 1.6 இன்ட்டு 10⁻⁻19 கூலும். இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஃபார்முலா என்னதுன்னா I is equals to Q/T. ஸோ Q, T அண்ட் ஐயை ரிலேட் பண்ணுற ஒரே ஃபார்முலா இதுதான். இங்கே Qவை நம்ம குவான்டைசேஷன் ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணி Qவுடைய வேல்யூ NE அப்படின்னு மாற்றிடுங்க. இங்கே டைம் வேல்யூ நமக்கு தெரியும், E வந்து கான்ஸ்டன்ட்டு, N வேல்யூ தான் கேட்குறாங்க. இன்னும் நமக்கு கரண்ட் வேல்யூ தெரியாது. இந்த கரண்ட் வேல்யூ கண்டுபிடிக்க தான் நம்மக்கிட்ட பவர் அண்டு வோல்டேஜ் இருக்குது. ஸோ பவர் ஃபார்முலா P is equals to VI. அதை எடுத்துகிட்டு பவருடைய வேல்யூ எவ்வளோ 110, வோல்டேஜோட வேல்யூ 220 இன்ட்டு I. ஸோ மல்டிப்ளிகேஷன் இந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன் ஆகிடும். ஸோ I is equals to 110 divided by 220 which is 0.5 ஆம்பியர். இந்த 0.5 ஆம்பியரை அந்த ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணால் 0.5 is equals to N into 1.6 into 10⁻⁻19 divided by டைம் வந்து 1 செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளிகேஷன் இருக்கிற அந்த வேல்யூ அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன் ஆகிடும். ஸோ 0.5 divided by 1.6 into 10⁻⁻19. இந்த டெசிமல் வேல்யூ ரிமூவ் பண்ணுறதுக்கு மேலேயும் கீழே மல்டிப்ளை பை 10 போட்டுருங்க. ஸோ 5 divided by 16. இந்த 10⁻⁻19 மேலே போச்சுன்னா 10⁻+19. 16 5 நம்ம டிவைட் பண்ணலாம். பாயிண்ட் வச்சு 0 3 டைம்ஸ் போட்டால் 48 அப்படின்றது வருது. அப்போ n is equal to 0.3 into 10⁻19 அப்படின்றது கிடைக்கிது. ஸோ ஆப்ஷன்ஸ் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா 3ல் ஸ்டார்ட் ஆகிற ஒரே ஆப்ஷன் 1 தான். ஸோ 1 தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ.